हरे कृष्णा किड्स क्लास है இன்னைக்கு வந்து நாகபத்னி பிரேயர்ஸ் 2 லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லையா சண்டே காலியா வாய்ஸ் வந்து ப்ரே பண்ணுவாங்கல்ல அது பார்ட் 2 ஓகேவா அதோட ஒரு பாஸ்ட் டென்ஸ் அதையும் பார்க்கலாம் ஓகே முதல்ல கீர்த்தன் பண்ணிடலாம் जय गुरुदेवा जय गुरुदेवा गुरुदेवा जय गुरुदेवा Krishna
அதான் கரெக்ட். Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Padana. Yes. Karena begitu. Tadi kapan teman? Limpar ya? Menteri apa? Oh, menteri lah. No, menteri mana? Tadi apa? Hare
செப்பரேஷன்ல பாருங்க. ஓகேவா? கிருஷ்ணர் இருக்காரு, நம்ம இருக்கிறோம். கிருஷ்ணருக்கும் நமக்கு கிருஷ்ணர் தான் ஒற்ற நண்பன். கரெக்டா? எந்த ஒரு துயரத்திலையும், அதாவது மித்ரா, பந்து, சுகுருத். ஆனா ஃப்ரெண்டுன்னு இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தை தான் இருக்கு. கரெக்டா இல்லையா? சான்ஸ்கிரிட் வந்து மித்ரா, பந்து, சுகுருத். சுகுருத்துங்கிறது எப்பயுமே நமக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க. இஸ் அ டியர் மோஸ்ட் ஃப்ரெண்ட். கிருஷ்ணா வந்து சுகுருத். ஓகே, he is always very close to us. யாருமே எல்லாருமே எதிரியா இருந்தாலும், தன்னை பெற்ற அப்பாவே தனக்கு எதிரியா இருந்தாலும் நரசிம்மா கிருஷ்ணா வந்து உதவி பண்ணார். யாருக்கு? அதனால இது வந்து செப்பரேஷன்ல ஏதோ நம்ம ரெண்டு பேரும் எனக்கு நீ தான் உற்ற நண்பன் இருந்தாலும் எனக்கு உன்னை வந்து இப்போ வந்து அவ்வளவு பிடிக்கல. there is no love between us. there is something wrong between me and you கிருஷ்ணா. ஓகே, அந்த அன்பை வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட பாடுறோம். ஓகேவா? பாடலாமா? சேர்ந்து பாடலாமா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா
சேர்ந்து பண்ணலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுரோன்மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. மனோதிவாசாலம் பங்குலங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தினகாரணம். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமிநிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஸ்யாத்ய தேசಧಾரிணே. ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த கதாதர ஸ்ரீவாசாதி கௌரவக்தவೃಂದ. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரவக்தவೃಂದ. हरे कृष्ण महामंत्रम की जय। जय श्री भक्ति वेदांत स्वामी श्री प्रभुपाद महाराज की जय। गौर प्रेमानंदे। हरे कृष्ण। यार जय मेरे आमा சாருமதி மாதாஜி, நிகிதா சாத்விகா, ஸ்வேதா மாதாஜி ஜாயின் பண்ணியிருக்காங்க, சுபா மாதாஜி ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். மீரா ஜெயம் இல்ல, மீரா ஜாயின் பண்ண. இங்கே ரூமில் வந்து சந்தோஷ், ரகுராம், தேஜஸ், ஸ்ரீனிஷா, ஹரிணி, ஹாசினி, சஹானா. ஓகே, இப்போ வந்து நம்ம தொடர்ச்சியை பார்க்கலாம். ஓகேவா? நேற்று பார்த்த ப்ரேயர்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இது. நிறைய பார்க்கலாம். அவ்யாகிருத விஹாராய. ஒரு டேப்லெட் எடுத்துக்கூட அவனுக்கு தேஜஸ்க்கு. அவ்யாகிருத விஹாராய சர்வ வியாகிருத சித்தயே. சர்வ வியாகிருத சித்தயே. ரிஷிகேஷ நமஸ்தேஷ்டு. ரிஷிகேஷ நமஸ்தேஷ்டு. முனையே மௌனசீலினே. முனையே மௌனசீலினே. அவ்யாகிருத விஹாராய சர்வ வியாகிருத சித்தயே. ரிஷிகேஷ நமஸ்தேஷ்டு. முனையே மௌனசீலினே. அவ்யாகிருத விஹாராய சர்வ வியாகிருத சித்தயே. ரிஷிகேஷ நமஸ்தேஷ்டு. முனையே மௌனசீலினே. ரிஷிகேஷ அப்படின்னு அர்த்தம். Ishana, master of senses and control of senses. Okay.
அவருக்கு வந்து நம்ம ஒபிசன்ஸ் பே பண்றோம். கிருஷ்ணருக்கு நிறைய நேம்ஸ் இருக்கு. என்ன நேம்ஸ்லாம் இருக்கு? கேசவா, மதுசூதனா, மாதவா, அப்புறம் ரிஷிகேஷா, வாசுதேவா, அப்புறம் இல்ல தேசியா அவங்க வேற என்ன பேர் கிருஷ்ணருக்கு? சங்கர்ஷனா, முராரி, அப்புறம் பரமகிருஷ்ணா, அப்புறம் தீனபந்து. வெரி குட். கோவிந்தா இருக்கா? கோவிந்தா, கோபாலா, முகுந்தா. ஆசினி வேற என்ன பேரு? பக்தி விஹாரி, யசோதனா, தேவகி நந்தனா, ஓகே, நந்தநந்தனா. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கு. இந்த பேரெல்லாம் கிருஷ்ணனுடைய ஆட்கள வச்சிருக்கு. அது வந்து ஃபுல்லா கொடுத்து வச்சிருக்காரு. அந்த பேர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. ஆட்கள எனர்ஜி வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அதனால எல்லா பேருமே பொட்டன்சி நிறைஞ்சது. எந்த கிருஷ்ண பேரை சொன்னாலும் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து சேமா தான் இருக்கும். ஆன்மீக தளத்துக்கு வந்துருவோம். கோவிந்தா, ரிஷிகேஷா எதை சொன்னாலும் சரி கிருஷ்ணனுடைய பிளாட்ஃபார்மான டிரான்ஸ்ஜெண்டர் நேச்சருக்கு நம்ம வந்துடலாம். ஸோ இந்த ரிஷிகேஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்? ஒபிசியன்ஸ் பே பண்றோம். அவருடைய பாஸ்ட் டென்ஸ் எல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. நம்ம இந்த சென்சஸ் வச்சு புரிஞ்சுக்க முடியாது. அதான் ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நாபவே தாஹிமிந்தி சேவன் முக்கேஹி ஜுஹாது ஸ்வயமேவ ஸ்பரத்யதா. நம்மளுக்கு இருக்கிற பிரசன்ட் சென்சஸ் வச்சு நம்மளால கிருஷ்ணனுடைய ஆக்டிவிட்டிஸை வந்து புரிஞ்சுக்க முடியாதனால நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான சென்ஸான நாக்கை வந்து கண்ட்ரோல் பண்றோம். அதுக்கு என்ன பண்றோம்? நம்ம சாண்டிங் பண்றோம், பிரசாத மந்திரம் தான் சாப்பிடுறோம், ப்ரீச் பண்றோம், அப்புறம் ஏகாதசி விரதம் இருக்கிறோம். இன்னைக்கு யாரெல்லாம் ஏகாதசி விரதம் இருக்கிறீங்க? அங்க ஆன்லைன்ல சந்தோஷ், அப்புறம் ஹரிணி, ஹாசினி, பரவாயில்ல. தெரியாது அவனுக்கு இன்னைக்கு ஏகாதசி தெரியாதா? இப்போ இல்ல போடுவோம், முதல் நாளே போட்டுருவோம். நீ அம்மாட்ட வாங்கி பாரு, சரியான தாக்கத்தை வாங்கி பாரு. ஏகாதசி என்னைக்கு பார்த்தீங்கன்னா 14 நாளைக்கு கொடுக்க வரும், 15 நாளைக்கு வரும். ஓகேவா? அது ஒரு நாளைக்கு முதலே போட்டுரும். அது வந்து பிரேக்கிங் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த நாள் பிரேக் பண்றோம் இல்லையா? துவாதசி அன்னைக்கு அந்த டைமை பார்த்து அதுக்குள்ள பிரேக் பண்ணும். ஒரு 4 to 9, 7 to 9 மாறி மாறி வரும் பிரேக்கிங் டைம். அடுத்த நாள் கிரெயின் சாப்பிடுறது. ஏகாதசினா ஒன்லி என்ன சாப்பிடணும்? ஃப்ரூட்ஸ், ஜவ்வரிசி உப்புமா, சாம அரிசி சாதம், நிலக்கடலை, வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடலாம். நல்ல ரைஸ் சாப்பிடக்கூடாது. சப்பாத்தி சாப்பிட்டேன், சாதம் எடுத்துக்க, சப்பாத்தி சாப்பிட்டேன், இட்லி சாப்பிட்டேன், இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் விரதம் கிடையாது. விரதம் என்னது? ஒன்லி எதுவுமே குடிக்காம, தண்ணியே குடிக்காம இருக்கிறது. ஃபர்ஸ்ட் நீர்ஜல், தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறது. தண்ணி, ஜூஸ் எல்லாம் குடிச்சுக்கிறது, பால் எல்லாம் குடிச்சுக்கிறது. ரெண்டாவது. மூணாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம். இது வந்து மூணாவது கேட்டகரி. நாலாவது கேட்டகரி என்னது? இந்த மாதிரி ஜவ்வரிசி, சாமரிசி சாப்பிடணும். இவன் 4 கேட்டகரி தான். அப்புறம் ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா நம்ம முடிஞ்சது கதை. மீன்ஸ் ஏகாதசி கிடையாது. ஏகாதசியை பிரேக் பண்ணிட்டோம். பிரேக்கிங் கிரெயின்ஸ் எடுத்துக்கணும் கட்டாயம். சப்பாத்தி, இந்த மாதிரி இது சாதம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நெல்லிக்காய் இருக்கு இல்லையா? நெல்லிக்காய் இல்லை அகத்திக்கீரை, அதெல்லாம் அதெல்லாம் சாப்பிட்டா நல்லது வெறும் வயிற்றுல. ஓகேவா? இந்த ரிஷிகேஷாவுக்கு வந்து நம்ம ஒபிஷியன்ஸ் பே பண்றோம். அவருடைய க்ளோரிஸ் வந்து இன்கன்சியூபிள், நம்மளால புரிஞ்சுக்க முடியாத பாஸ்ட் டைம்ஸ் அவரோடது. ஏன்னா 3 மாசத்துல வந்து அவர் என்ன பண்றாரு? பூத்தனா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு டீமான் வந்து கொள்றாரு இல்லையா? எந்த 3 மாத குழந்தையாலையுமே அந்த மாதிரி பண்ண முடியுமா? சாகசம் முடியாது இல்லையா? பெரிய பெரிய பசங்களே பயந்துறாங்க இல்லையா? ஸோ 3 months only he has done that. அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ் வந்து யாரும் புரிஞ்சுக்க முடியாது. அவர் தான் இந்த காஸ்மிக் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் உடைய தோட்டத்துக்கு காரணம். இந்த மேனிஃபெஸ்டேஷன் இருக்கு இல்லையா? இந்த உலகம் வந்திருக்கு இல்லையா? இது கிரியேட்டர். he has only created this. செகண்டரி கிரியேட்டர் தான் பிரம்மா. அம்மாவுக்கு வந்து குக் பண்றாங்கன்னா அம்மா சப்பாத்தி போடுறாங்க, குருமா பண்றாங்களா, எல்லாம் பண்றாங்களா வீட்டுல. ஆனா அந்த குருமாவுக்கு தேவையான பொருள்லாம் என்னது? வெஜிடபிள்ஸ், அப்புறம் சால்ட், அப்புறம் மசாலாஸ், அப்புறம் வேற என்ன? சப்பாத்திக்கு வேற என்ன தேவைப்படும்? கோதுமை மாவு, தண்ணி, உப்பு, அப்புறம் அதுல நெய் எல்லாம் ஊத்தணும் இல்லையா?
அப்புறம் அந்த அடுப்பு வேணும், அடுப்புல கல்ல என்ன வேணும், இந்த இது சப்பாத்தி கல் வேணும்ல, குருமா பண்றதுக்கு இந்த இது வேணும்ல, பேன் வேணும். இவ்வளவோ இருந்தா தான் நம்ம பண்ண முடியும். கரெக்டா இல்லையா? இதெல்லாம் எங்க இருந்து வந்து ஆராயும்? ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாரு, வாங்கிட்டு தான் வந்தாரு. கோதுமையை மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா நம்மளால? வெஜிடபிளை மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா? விடலாம், கிருஷ்ணரே கொடுத்தா தான் உண்டு. கரெக்டா இல்லையா? யூ கேனாட் மேனுஃபேக்சர் வெஜிடபிள்ஸ் இன் த ஃபேக்டரி. அப்ப எல்லா உணவு கிரியேட் பண்ணக்கூடிய எல்லா மூலப்பொருளையும் கொடுத்துட்றாங்க. கரெக்டா? எல்லா பேசிக்ஸ் அதையும் கொடுத்துட்றாங்க. என்னென்ன பேசிக்ஸ் சொல்லுவாங்க, எல்லாம் பேசிக்ஸ் இதெல்லாம் கொடுத்து முன்னாள் வச்சுதான். இப்ப நீங்க குக் பண்ணுங்கன்றாங்க, குக் பண்ணி கொடுத்துட்றாங்க. கரெக்டா இல்லையா? அதே மாதிரி தான் பிரம்மாவுக்கு வந்து எல்லாரையும் கிரியேட் பண்ண வேண்டிய எல்லா உபகரணையும் கொடுத்தாச்சு. கிருஷ்ணா கொடுத்துட்டாரு 24 எலிமெண்ட்ஸ். அப்புறம் என்னென்ன தேவையோ அவருக்கு உலகத்தை கிரியேட் பண்ணதுக்கு அது எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்டாரு. 3 மோட்ஸ் இதுல இருந்து எல்லாம் கொடுத்த உடனே பிரம்மா என்ன பண்றாரு? கிரியேட் பண்றாரு. எப்படி அம்மா குக் பண்றாங்க அதே மாதிரி பிரம்மா கிரியேட் பண்றாரு. சோ ஃபர்ஸ்ட் கிரியேட்டர் யாரு? கிருஷ்ணா. செகண்டரி கிரியேட்டர் பிரம்மா. அதனால பக்தர்களுக்கு வந்து இது தெரியும், கிருஷ்ணா பத்தி ஃபுல்லா இது தெரியும். ஆனா நான் அபக்தர்கள் இருக்காங்கல்ல, பக்தர் இல்லாதவங்க, நான் டிவோட்டிஸ், எத்திஸ்டிக், அவங்களோட இடையிலே கிருஷ்ணா இருக்கிறாரு. ஆனா அமைதியா இருக்கிறாரு. ஓகே, விட்னஸா இருக்கிறாரு. கரெக்ட், அவங்க பண்ற செயலுக்கு சாட்சியா இருக்கிறாரு. ஓகேவா? ஆனா பக்தர்களோட இதயத்துல வந்து அவங்க என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு வழிகாட்டுறாரு, எப்படி எப்படி நம்ம நடக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. அடுத்து போலாம். பராவர கதிக்ஞாய பரா அமர கதிக்ஞாய சர்வ சர்வ அத்தியக்ஷாய தே நமஹ. நாஸ்மி தெரியல எங்க இருக்குன்னு அக்காடு கூட எடுத்துருவோம். சர்வ அத்தியக்ஷாய தே நமஹ அவிஸ்வாய ச விஸ்வாய அவிஸ்வாய ச விஸ்வாய தத்ரஸ்வே அஸ்ய சஹேதவே தத்ரஸ்வே அஸ்ய சஹேதவே பராவர கதிக்ஞாய சர்வ அத்தியக்ஷாய தே நமஹ அவிஸ்வாய ச விஸ்வாய தத்ரஸ்வே அஸ்ய சஹேதவே. இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு வந்து ஒபிஷன்ஸ் பே பண்றோம். அவர் வந்து எல்லா விதமான திங்ஸ் தெரியும். சுப்பீரியர், இன்டீரியர், இன்ஃபீரியர். சுப்பீரியர் எனர்ஜி இது ஸ்பிரிச்சுவல், இன்டர்னல். ஓகே, இன்டர்னல் பண்றது சுப்பீரியர். இன்ஃபீரியர் எனர்ஜி என்னது? எக்ஸ்டர்னல் எனர்ஜி. ஓகே, மார்ஜினல் எனர்ஜி யாரு? தடச சக்தி, நம்ம எல்லாமே. ஓகேவா? இது எல்லாமே அவருக்கு வந்து அவங்க இது நோ தி டெஸ்டினேஷன் ஆஃப் ஆல் திங்ஸ். எல்லாருடைய டெஸ்டினேஷன் அவருக்கு தெரியும். Who are presiding regulator of all that be. You are distinct from the universal creation. கிருஷ்ணா தான் இந்த யூனிவர்ஸை கிரியேட் பண்ணாரு. ஆனாலும் கிருஷ்ணருக்கும் இந்த யூனிவர்ஸுக்கும் சம்பந்தம் இல்லை. he is alone, he is aloof. அவர் தனியா இருக்கிறாரு, யூனிவர்ஸ் தனியா இருக்கு. புரியுதா உனக்கு? ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்கான்னு வச்சுக்கோ, அவருக்கு நிறைய ஃபேக்டரி இருக்கு. அந்த ஃபேக்டரிலாம் அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்கார்ல அவர் பேர்ல தான் இருக்கும். எல்லாமே அவர் பேர்லயே எல்லாம் இருக்கும். எங்க போனாலும் அவரை நீங்க பார்க்கலாம், மீன்ஸ் அவர் பேரை பார்க்கலாம், அவருடைய தாக்கம் இருக்கும். ஆனா அவர் எல்லா இடத்துலயும் போய் இருக்கணுமா? இந்த ஃபேக்டரி வந்து நிறைய இடத்துல உலகத்துல இருக்கும், ஒரு ஒரு இடத்துலயும் போய் இருக்க முடியுமா அவரால? ஆனா கிருஷ்ணாவால முடியும். ஆனாலும் கிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா, ஐ ஆம் செப்பரேட் ஃப்ரம் த மெட்டீரியல் கிரியேஷன். கரெக்ட். ஸோ அந்த ஊதுபத்தியை நம்ம ஸ்மெல் பண்றோம், அந்த ஸ்மெல் வந்து நமக்குள்ள போகுது. தட் we understand that is a incense. ஆனா அந்த ஊதுபத்தி அங்க இல்ல. கரெக்ட்டா? அந்த ஸ்மெல்ல வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி கிருஷ்ணா வந்து எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கிறாரு, ஆனாலும் கிருஷ்ணா தனியா இருக்கிறாரு. ஓகேவா? அதுதான் அவர் சொல்றாரு.
ஆல்சோ தி விட்னஸ் ஆஃப் திஸ் இல்லூஷன். அவர் தான் சாட்சியாகவும் இருக்கிறார். மனசுக்குள்ள உறுத்துதுல இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லுதுல, தட் இஸ் கிருஷ்ணாஸ் வேர்ட்ஸ். ஓகே, கிருஷ்ணா டெல்ஸ் டோன்ட் டு திஸ், இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அவர் தான் இந்த என்டையர் வேர்ல்ட், இந்த எல்லா உலகத்துக்கும் ரூட் காஸ். ரூட் காஸ் தெரியுமா? ரூட் காஸ் தெரியுமா? அவர் தான் காரணம். ரூட்னா என்னது? வேர். காசுனா காரணம். ரூட் காஸ்னா அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். He is the cause of all causes. Okay, he is the root cause of the entire world. எல்லா இந்த உலகத்துக்குமே அவர் தான் ரூட் காஸ். நம்ம பிரம்மா தப்பா நினைச்சு கூடாது. நாரதர் கூட தப்பா நினைச்சிட்டார். நாரதர் குட்டி பையனா இருக்கிறார். அப்ப பிரம்மா சொல்லி தரார். அப்ப பிரம்மாட்ட நாரதர் கத்துக்கும் போது பிரம்மா இந்த மாதிரி உலகம் இப்படி இருக்குன்னு சொன்னோம்னா நாரதர் கேட்கிறார், அப்பா ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா இருக்கு, இதெல்லாம் நீங்க தான் கிரியேட் பண்ணீங்களாப்பா அப்படின்னு கேட்கிறார். நீங்க தான் கடவுளான்னு கேட்கிறார். இல்ல இல்ல, நான் கடவுள் கிடையாது. ஐ எம் ஒன்லி தி செகண்டரி கிரியேட்டர். நான் ரெண்டாவதா தான் கிரியேட் பண்ணேன். கோவிந்தா இஸ் தி ஃபர்ஸ்ட் கிரியேட்டர். ஓகே, அவருடைய நேமுக்கும் அவருக்கும் டிஃபரன்ஸே கிடையாது. there is no difference between Krishna's name and Krishna's form. Krishna's paraphernalia. paraphernalia அப்படினா இந்த இதெல்லாம் வந்து கிருஷ்ணாவுடைய paraphernalia, அவருடைய பொருட்கள். இந்த இது ஆல்டர் அவருடைய பொருள். There is no difference between Krishna and Krishna's paraphernalia. Krishna's name and Krishna's form. paraphernalia அவருடைய பொருள். ஓகே, அவருடைய பொருள். ஓகே, சோ அதனால இந்த மாதிரி யார் ப்ரே பண்றாங்க? நாகபத்தினிஸ். நாகபத்தினிஸ் யாரு? வெரி குட். காளியோட வைஃப்ஸ். not only one wife, they have so many wives. ஓகே, இப்போ வந்து எல்லாம் பாடி முடிச்ச உடனே கடைசியில் இப்போ காளியாவுக்கே புத்தி வந்துச்சு. இந்த காளியா வந்து கடைசியில் அவனுடைய கிருஷ்ணன் மிதிச்சு 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 ரத்தத்தை எல்லாம் கக்கி கடைசியில் அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? புத்தி வந்துடுச்சு. ஓகே, இவ்வளோ பெரிய ஆளா இருக்கிறது நிச்சயமா பகவான் தான் இருக்க முடியும். ஏன்னா குட்டி பையனா இருக்கிறாரு. ஒரு அடி இடி மாதிரி தலையில விடுது. அண்ட் என்னோட ஸ்ட்ரென்த் எல்லாம் இழந்துட்டேன், ஃபுல்லா டயர்ட் ஆயிட்டேன், மயங்கி கூட வந்துட்டேன். அந்த மயக்க தெரிஞ்சவன புத்தி வந்துச்சு. யாருக்கு புத்தி வந்துச்சு? காளியா புத்தி வந்துச்சு. ஸோ காளியா இப்ப ப்ரே பண்றாரு. இவ்வளவு நேரம் அவங்க ஒய்ஃப் ப்ரே பண்ணாங்க, இப்ப காளியா ப்ரே பண்றாரு. ரிப்பீட் பண்ணலாமா? பவானி காரணம் தத்ரா, பவானி காரணம் தத்ரா, பவானி காரணம் தத்ரா, பவானி காரணம் தத்ரா, சர்வஜ்ஞோ ஜகதீஸ்வரः, मन्यसे तद्विदेहिनः, भवान् हि कारणं तत्र, सर्वज्ञो जगदीश्वरः, अनुग्रहं निग्रहं वा, मन्यसे तद्विदेहिनः. भवानि कारणं तत्र, भवानि कारणं तत्र, सर्वज्ञो जगदीश्वरः, सर्वज्ञो जगदीश्वरः, अनुग्रहं निग्रहं वा, अनुग्रहं निग्रहं वा, मन्यसे तद्विदेहिनः, मन्यसे तद्विदेहिनः. हरे आसी हरि बड़ी भवानि कारणं तत्र, सर्वज्ञो जगदीश्वरः, अनुग्रहं निग्रहं वा, मन्यसे तद्विदेहिनः. நானே படி. ரெண்டு பேரும் படிக்கிறீங்களா? சரி, நீங்க என்ன படிக்கலாம் ஃபர்ஸ்ட்?
தெரியலையா? அக்கா அக்கா படிக்கணுமா? படிங்க. பவானி காரணம் தத்ரா பவானி காரணம் தத்ரா சர்வஜ்ஞோ சர்வஜ்ஞோ ஜகதீஸ்வரா சர்வஜ்ஞோ ஜகதீஸ்வரா அனுகிரகம் நிகிரகம் வா அனுகிரகம் நிகிரகம் வா மன்யசே தத்விதேன மன்யசே தத்விதேன. வெரி குட். நீங்க read பண்ணுங்க. பவானி காரணம் தத்ரா சர்வஜ்ஞோ சர்வஜ்ஞோ ஜகதீஸ்வரா சர்வஜ்ஞோ ஜகதீஸ்வரா அனுகிரகம் நிகிரகம் வா அனுகிரகம் நிகிரகம் வா மன்யசே விதேஹி மன்யசே தத்விதேன. தேஜஸ் பவன்ஹி காரணம் தத்ரா பவானி காரணம் தத்ரா சர்வஜ்ஞோ ஜகதீஸ்வரா சர்வஜ்ஞோ ஜகதீஸ்வரா அனுகிரகம் நிகிரகம் வா அனுகிரகம் நிகிரகம் வா மன்யசே தத்விதேஹினः மன்யசே தத்விதேன. யார் விட்டீங்களா? படிக்கலாம். படிங்க. பவானி காரணம் தத்ரா பவானி காரணம் தத்ரா சர்வஜ்ஞோ ஜகதீஸ்வரா அனுகிரகம் நிகிரகம் வா அனுகிரகம் நிகிரகம் வா மன்யசே தத்விதேஹினः மன்யசே தத்விதேன. இப்ப காளிய ப்ரே பண்றாரு. என்ன சொல்றாரு அவரு? நீங்க தான் வந்து இந்த அறியாமையிலிருந்து விடுபடுறதுக்கு காரணம் நீங்க தான். ஏன்னா இவ்வளவு நேரம் அறியாமையில இருந்தானா? யார் அறியாமையில இருந்தா இவ்வளவு நேரம்? காளியா காளியா. காளியாக்கு எப்படி அறிவு வந்தது? கிருஷ்ணா நல்லா பனிஷ்மெண்ட் கொடுத்தாரா? மிதிச்ச உடனே என்ன ஆச்சு அவருக்கு? அறியாமையில இருந்து விடுதலை கிடைச்சிச்சா? So pray பண்றாரு. You are the actual cause of freedom from the illusion. அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா பார்த்து சொன்னாரு. Please arrange for us. நீங்க வந்து எது நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க. என்னது? ஒண்ணு வந்து நீங்க கருணையை காட்டலாம், இன்னொன்னு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். ஒண்ணு தண்டிக்கலாம், இன்னொன்னு கருணையை காட்டலாம். எது வந்து நீங்க கரெக்ட் நினைக்கிறீங்களோ, எது அப்ராப்ரியேட்டா இருக்குமோ எங்களுக்கு அதை நீங்க பண்ணுங்க. இப்ப யார் ஃபர்ஸ்ட் நீ சேட்டை பண்ணா? யமுனை நதியில வந்து காளியா பண்ண போன வாரம் பார்த்தோம் நம்ம. அது அங்க இருக்க தண்ணியை ஃபுல்லா என்ன பண்ணிட்டாரு? காளியா ஃபுல்லா பாய்சன் ஆயிடுச்சு. கரெக்டா? அந்த தண்ணி யாரும் குடிக்க முடியாது. அந்த பக்கம் உள்ள ட்ரீ எல்லாம் என்ன ஆயிடுச்சு? எல்லாம் பட்டு போயிடுச்சு. கரெக்டா? அங்க உள்ள மிருகங்கள் கூட அந்த தண்ணியை குடிச்சா மயங்கி விழுந்துடும். அந்த மாதிரி ஒரு சேட்டையை வந்து யார் பண்ணா? காளியா பண்ணியிருக்கிறாரு. அதனால அவருக்கு வந்து சரியான பனிஷ்மெண்ட் கிடைச்சிச்சு. இப்ப வந்து காளியாவுக்கு புத்தி வந்துச்சு. காளியா வந்து ப்ரே பண்றாரு. இப்ப அவர் சொல்றாரு, உங்களுக்கு எது கரெக்டா இருக்குன்னு தோணுதோ எங்களுக்கு வந்து கருணையை காட்டுங்க, இல்லைன்னா எங்களை தண்டிங்க, எதுனாலும் எங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி ப்ரே பண்ண கிருஷ்ணர் வந்து யாரெல்லாம் அப்படி ப்ரே பண்றாங்களோ, ஒரு உணர்ந்து நம்முடைய தவறை உணர்ந்து ப்ரே பண்றாங்களோ அவருக்கு கிருஷ்ணர் என்ன காட்டுவாரு? கருணை கொடுப்பார். யார் ஜாயின் பண்ணிருக்காங்க பாரு, அதுதான் எக்ஸ்ட்ரா கருணையை காட்டுவார். கரெக்டா? யாரு இல்ல? அக்ஷய் பார்த்துட்டு வரலையா? யாரெல்லாம் இப்படி தன்னுடைய மிஸ்டேக்ஸை உணர்ந்து கிருஷ்ணாட்ட ப்ரே பண்றாங்களோ அவங்க நிச்சயமா கிருஷ்ணர் வந்து கருணையை காட்டுவாரு. அதுதான் பெரிய இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்ப கிருஷ்ணர் சொல்றாரு காளியாட்ட, இந்த மாதிரி இனிமே நீ சேட்டை பண்ணக்கூடாது, இந்த இடத்த விட்டு நீ வெக்கேட் பண்ணிடு, நீ எங்கே இருந்து வந்தியோ அந்த கடலுக்கே நீ திருப்பி போயிடு. அந்த இதான் பார்க்க போறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காளியா வந்து எங்க இருப்பார்னா ரமணத்தான் நினைக்கிறேன், அந்த ஒரு பிளேஸ். ஓகே, அந்த இடத்துல வந்து பெரிய கடல், அந்த சீல தான் வந்து வசிப்பாங்க. ஓகே, அந்த சீல இருக்கும்போது என்ன ஆகுனா அதுல ஒரு லேக் மாதிரி இருக்கு, அதுல வந்து இருப்பாங்க. யாரெல்லாம் இருக்கிறாங்க? காளியா, அவங்க நாகபத்தினி, அவங்களுடைய குழந்தைங்க எல்லாம் தான் இருக்காங்க. இருக்கும்போது
அங்க கருடன் அடிக்கடி வருவார். கருடனோட வேலை என்ன? பாம்பு சாப்பிடுறது, மீன் பாம்பு எல்லாம் சாப்பிடுறது தான் அவரோட வேலை இல்லையா? ஆமா, பறவை சாப்பிடும்ல. அவருடைய வேலை. அதனால அது அவர் என்ன பண்ணுவாருன்னா சாப்பிடும்போது இந்த மாதிரி எப்பப்ப வராரோ அப்பெல்லாம் சாப்பிடுவார். அதனால அங்க இருக்க பாம்பெல்லாம் என்ன பண்ணுன்னா ஒரு டீல் போட்டுருவாங்க. நாங்கள் உங்களுக்கு தேவையான உணவை வந்து இந்த இடத்துல வச்சிடறோம். ஓகே, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஒரு இடத்துல வச்சிடறோம், நீங்க வந்து அதை சாப்பிட்டுக்கலாம், மற்ற யாரையும் நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க? அங்க இருக்கிற பாம்பெல்லாம் காலியா கிடையாது. மற்ற எல்லா பாம்பு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் சொல்றாங்க. சொன்ன உடனே ஓகே, டெய்லி அவங்களுக்கு ஒரு உணவு வச்சிருவாங்க, சாப்பிட்டுருவாரு, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆமா, டீல். இப்ப கருடா அப்படி பண்ணிட்டே இருக்கல, ஒரு நாள் நாங்கன்னா காளியா பார்ப்போம். எதுக்கு நமக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு? காளியாவுக்கு நிறைய தலை இருக்கு, லாட் ஆஃப் ஃபுட்ஸ் தெரியுதா? பாம்போட தலை. ஓகே, அந்த ஒரு மமதை வந்துடும், கர்வம் வந்துடும். வந்தவன் நினைப்பான் நமக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு, நம்ம எதுக்கு கருடனுக்கு ஃபுட்டு வைக்கிறோம், அந்த ஃபுட்டை நம்மளே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி டெய்லி கருடனுக்கு வைக்கிற ஃபுட்டை வந்து யார் சாப்பிடலாம்? காளியா சாப்பிடலாம். ஆமா, சாப்பிடுவாங்கல்ல. கீழே போக போக வந்து இந்த இதுல ரூல்ஸ் கிடையாது. கீழ் வேணும் இல்லையா, மனிதருக்குள்ளதான் அந்த ரூல்ஸ். லேடிஸா இருக்கலாம், நிறைய இடத்துல வந்து சில விலங்குகள்லாம் தன்னுடைய குட்டிகளே சாப்பிடும். விலங்குகளுக்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்? கான்சியஸ் அதிகமா இருக்கும் மனுஷனுக்கு, ரைட்டா? விலங்குகளுக்கு அது கிடையாது. ஒரு தன்னுடைய ரிலேட்டிவ் இறக்க போறான் அப்படின்னா கூட அதுக்கு தெரியாது. ஒரு 2 ஆடு வரிசையா போகுது, ஆடுகள்லாம் வரிசையா போகுது, என்ன பண்றாங்க? ஆடை வெட்டுறாங்க, ஸ்லாட்டர் பண்றாங்களா இல்லையா? அப்ப நிறைய ஆடு அந்த புல்லாம் சாப்பிட்டு இருக்கோம், அதுக்கு தெரியாது. ஆக்சுவலா நம்மளதான் அடுத்து விட்டுவாங்கன்னு தெரியாது. That consciousness is not developed. இதே ஒரு மனுஷனை வந்து ஒரு கேம்ப்ல அடைச்சிட்டு ஒரு மனிதனுக்கு ஒரு துன்புறுத்தணும் அப்படின்னா மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? பிளான் பண்ணிடுவாங்களா இல்லையா? இப்படியே தப்பிக்கணும், இல்லைன்னா நம்ம ஒரு கலவரம் பண்ணணும்னு பண்ணுவாங்களா இல்லையா? ஸோ அந்த கான்சியஸ்னஸ் மனுஷனுக்கு தான் உண்டு. ட்ரீஸுக்கு இன்னும் ரொம்ப கம்மி. ட்ரீஸ்க்கு என்ன கம்மி? கான்சியஸ்னஸ் இன்னும் கம்மி. கான்சியஸ்னஸ் புரியுதா? விலங்குகளை விட இருக்கு. கான்சியஸ் இல்லைன்னா உயிர் கிடையாது. டெட் பாடிக்கும் லிவிங் பாடிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? கான்சியஸ் இல்லைன்னா டெட் பாடி. ட்ரீ இஸ் க்ரோயிங், கரெக்டா இல்லையா? நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுக்குது, வெஜிடபிள்ஸ் கிடைக்குது, லீவ்ஸ் இருக்கு, ட்ரீஸ் இருக்கு. கான்சியஸ் கம்மி. ஆனா அதுக்கும் கான்சியஸ் உண்டு, அதுக்கும் துன்புறுத்தல் உண்டு. அதை வெட்டும் போது அதுக்கும் வலிக்க தான் செய்யும். ஆமா, அதான் we don't know how it tries. ஓகே, ஸோ இந்த காளியா வந்து என்ன பண்றான்? கருடனுடைய சாப்பாட்டை சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே கருட 2 வட்டம் 3 வட்டம் வந்து ஏமாந்துறாரு. ரொம்ப கோவம் வந்துச்சு. இந்த மாதிரி காளியா தான் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தெரிஞ்சது. கருடன் தெரிஞ்சவனே காளியாவுக்கும் கருடனுக்கும் சரியான சண்டை. காளியா நினைக்கிறாரு நம்மளால கருடனை வெல்ல முடியும் அப்படின்னு நினைச்சு காளியா என்ன பண்றாரு? பயங்கரமா ஃபைட் பண்றாரு. கருடனை வெல்ல முடியுமா? கருடன் யாரு? கிருஷ்ணனுடைய வாகனம், விஷ்ணுடைய வாகனம். அவ்வளோ பவர்ஃபுல் கருடா. ஒரு பெரிய மலையை சும்மா பால் மாதிரி தூக்கி போட்டுருவார், அவ்வளோ பவர்ஃபுல். அவர்கிட்ட போய் காளியா சண்டை போட்டு கடைசி என்னாச்சுன்னா காளியா படுதோல்வி அடைஞ்சிட்டாரு. இப்போ காளியா ஆல்மோஸ்ட் டிஃபீட்டட் அண்ட் இஸ் கோயிங் டு பி கில்ட் பை கருடா. கருடன் வந்து அவரை வதம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து நிலைமை வந்துருச்சு. ஓகே, உடனே காளியா பண்ற பாக்குறாரு, இனிமேல் நம்ம இங்க இருந்தா நம்ம இறந்துருவோம் தெரிஞ்ச உடனே அவரு, அவர் ஒய்ஃப்ஸு, குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. எப்படி கிளம்பலாம்னா தண்ணிக்குள்ள வழியா போகும்போது கருடன் தெரியாம போகணும் இல்லையா? இப்படி தண்ணிக்குள்ள வழியா போய் கருடன் எங்க வர முடியாதோ அந்த இடத்துக்கு போயிடணும். ஏன்னா மற்ற இடத்துல எந்த இடத்துலனாலும் கருடன் வந்து நம்மள அழிச்சிருவாருன்னு சொல்லிட்டு அப்படியே தப்பிச்சு போய் எமரிக்கு வந்துடுவார். எல்லா இடத்துக்கும் வர முடியும், ஒரே ஒரு இடத்துக்கு வர முடியாது. அது என்ன அந்த பாஷையில் சொல்லலாமா? ஆமா, அது என்னன்னா யமுனையில மாத்திரம் அந்த இடத்துக்கு வர முடியாது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு முனிவர், சௌபரி முனிவர் ஒருத்தர். ஓகே, அந்த முனிவர் வந்து he is doing தபஸ்யா. அவர் தபஸ்யா பண்ணும்போது அவர் எங்க தபஸ்யா பண்றாரு? நம்மள மாதிரி இப்படிலாம் உட்காந்து பண்ணல, அந்த தண்ணிக்குள்ள உட்காந்து பண்றாரு.
ஃபுல்லா தண்ணிக்குள்ள தான் உட்காந்துருப்பாரு எப்பயுமே. டீப்லியா டீப் வாட்டர். அதுக்குள்ளே அவரால் மூச்சு விட முடியும். நம்மளால மூச்சு விட முடியும் தண்ணிக்குள்ள உட்காந்துட்டு? மூச்சு முட்டி கேட்டா அவர் தண்ணிக்குள்ளேயே உட்காந்து தியானம் பண்றாரு ஃபுல்லா. பேர் என்ன? சௌபரி முனி. சொல்லு. சௌபரி முனி. ஓகே. அவர் பண்ற தவம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அபூர்வமான தவம். அவர் ரொம்ப நாள் தண்ணியிலே இருக்கிறார், வருஷ கணக்குல தண்ணியிலே இருக்கிறார். நம்ம ஒரு வீட்டுல போனா ரொம்ப நாள் ஒரு இடத்துல இருக்கிறோம், அப்ப இன்னொரு இடத்துக்கு ரொம்ப நாள் இருக்கிறோம். பழைய இடத்த மறந்துடுமா இல்லையா? 15 வருஷம் இங்க வந்தாச்சு, வந்து இங்க வந்து 15 வருஷம் ஆச்சு. பழைய இடம் நான் இருக்குமா? மறந்துடும். கரெக்டா இல்லையா? யூ ஃபர்கெட் தி ஓல்ட். இங்க வந்து 1 இயர் ஆனே பழசெல்லாம் மறந்துடும். நம்ம இங்கே தான் எல்லாம் பழசு மறந்துடும். கரெக்டா? அதே மாதிரி இவர் என்ன பண்றாரு, தன்னை மீனோடைய ஒரு ரிலேட்டிவா நினைச்சுக்கிறார். எங்க உட்காந்துருக்காரு இவரு? தண்ணிக்குள்ள உட்காந்துருக்காரு. தண்ணியில என்ன இருக்கும்? டிஃப்ரெண்ட் மீனா இருக்குமா? ஒரே மீன் தான் இருக்குமா? நிறைய கலர்ஸ் இருக்குமா? டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், ஜெல்லி ஃபிஷ் அது இது நிறைய இருக்குமா இல்லையா? இதெல்லாம் நம்ம ரிலேட்டிவ்ஸ், நம்ம தண்ணிக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு இது. இப்ப கருடன் வந்து அவரோட வேலை என்ன? அவருக்கு உணவு வந்து ஃபிஷ் தான். அவர் வந்து அந்த தண்ணியில வந்து சாப்பிட்ட உடனே இவர் சாப்பிட்டு உடனே இவர் சொல்வார் முனிவர், ஏய் இது சாப்பிடக்கூடாது. அவருக்கு வந்து ஒரு அட்டாச்மெண்ட் அந்த மீன் மேலாம். இவங்களாம் நம்ம ரிலேட்டிவ்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, இவர் எதுக்கு இப்படி சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, வான் பண்றாரு கருடனை. நீங்க வந்து இங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வான் பண்றாரு. மீனை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கருடனை வான் பண்றாரு. புரியுதா? என்ன பண்ணா கருடன் கேட்கல, கருடன் மாட்டி சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறாரு. கடைசியில சாப்பிட்ட உடனே இவருக்கு சௌரமணிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. இனிமே நீ இந்த லேக்குக்கு வந்தேனா உன் தலை சுக்குநூறா உடைஞ்சிடும் அப்படின்னு யார் சாபம் கொடுக்குறா? யாருக்கு சாபம் கொடுத்தாங்க? சின்ன பையன் பெரியவங்களுக்கு சாபம் கொடுக்க முடியுமா? சௌபரிமணி இஸ் only a sage. Garuda is a pure devotee of Krishna. இவர் எப்படி அவருக்கு சாபம் கொடுக்க முடியும்? கரெக்டா இல்லையா? அது யமுனா இல்ல. சரி, இப்படி சாபம் கொடுத்த உடனே அந்த கருடன் வந்து சரி இந்த முனிவர் இவ்வளவு தபஸ்யா பண்ணியிருக்காரு, இவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த லேக்கு வர மாட்டார். அவர் இங்கே கவுண்டராக்ட், அவருக்கு ஒன்றும் ஆகாதெல்லாம். ஆனாலும் அவர் வந்து அந்த லேக்கு வர மாட்டார். இது வந்து காளியாக்கு தெரியும், மரியாதை தெரியும். இது காளியாக்கு தெரிஞ்சதுனால காளியா என்ன பண்ணுவாரு, நேரம் இந்த லேக்கு வந்து சரண்டர் ஆயிடும். அதனால இந்த லேக்கு கருடா வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி எகைன் he has become very proud. அவனுடைய அகங்காரம் கோவம் எல்லாம் வந்துடும். அதனாலதான் அவங்க அகங்காரம் இருக்கிறான். கிருஷ்ணர் வந்து அந்த கதம்பா ட்ரீல மேல போய் டைவ் அடிச்ச உடனே நிறைய தண்ணி வெளியே வருதா இல்லையா? உடனே காளியா is assuming someone enemy has come to attack me. என்னை யாரோ அட்டாக் பண்ண வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு காளியா பயங்கர ஃபோர்ஸோட வராரு. கரெக்டா இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைட் நடந்தாலும் கடைசியில கிருஷ்ணா பாடம் போட்டோம்னா காளியா அறிவன். யாரு? ஆமா, அந்த முனிவர் அதுக்கு போல விழுந்துருவார். அதாவது ஒருத்தர் டிவோட்டியை வந்து தவிச்சாங்கன்னா அவங்க கதி என்ன ஆகும்னா, என்ன ஆகும் கதி? என்ன ஆகும்? ஒரு டிவோட்டியோட சண்டை போறாரு ஒருத்தர், அப்ப என்ன ஆகும் கதி? அழிஞ்சிருவாங்க. திரௌபதி வந்து பியூர் டிவோட்டி ஆஃப் கிருஷ்ணா. திரௌபதியை டிஸ்டோ பண்ண சொன்னான், அவங்களுடைய சாரியை ஒடிக்க இது அவங்க சொல்றான். யார் சொல்றான்? கர்ணா சொல்றான். துரியோதனா யாருக்கு ஆர்டர் கொடுக்குறான்? துஷாதன் என்ன பண்றான்? இந்த 3 பேர் உயிரோடு இருந்தாங்களா? எப்படி கோரமான சாவா இல்லையா? அந்த மாதிரி ஒரு தூய பக்தனை வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு சாவமோ இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்காது. இந்த சௌபரிமணி பயங்கர பெரிய முனிவர், அவர் கருடனுக்கு சாபம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவரால் அந்த முனிவர் தொழில பண்ண முடியல. அப்படி தவம் பண்ணிட்டே இருப்பார் இல்லையா? அப்படி தவம் பண்ணிட்டே இருக்கிற 2 ஃபிஷ் வந்து அப்படி 2 விளையாண்டுட்டு இருக்கு. அப்படி கிஸ் பண்ணி விளையாண்டுட்டு அப்ப என்ன பண்றாரு இவரு? அட்ராக்ட் ஆயில நானும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் அப்படியே தண்ணியிலேருந்து வெளியே வர்றாரு. தண்ணியிலேருந்து வெளியே வந்தா நம்ம ஃபிஷ் பாடி தான் வந்து அந்த தண்ணிக்கு வந்து ஏத்த பாடி, அழகா இருக்கும் ஃபிஷ் பார்க்கறதுக்கு. ஆனா இவர் தண்ணிக்குள்ள போயிட்டு வெளியே வரும்போது இவரோட பாடி எல்லாம் ஒரு மாதிரி அழுகி பார்க்கறதுக்கே ரொம்ப அகோரமா இருக்கும்.
கிட்டே வரமாட்டான். ஐயோ இவரா? நேர ராஜாட்ட போய் எனக்கு பொண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ராஜாவுடைய பொண்ணுங்க 50 பேர் என்ன பண்றாங்க, ஐயோ இந்த முடிவை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. உடனே இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய யோக சக்தி யூஸ் பண்ணி ஒரு அழகிய இளைஞனா மாறிடுறாரு. ரொம்ப அட்ராக்டிவ் பர்சனா மாறிடுறாரு. பார் எப்படி ஆயிடுச்சு பார் லைஃப். தவமணி இருந்தவர் தேவையில்லாம தவிச்சதுனால இப்ப என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு பாரு. ஒரு நல்ல இளைஞனா மாறிடுறாரு. உடனே அந்த 50 பொண்ணுங்களும் நான் இவரை தான் கல்யாணம் பண்ணி சொல்லி எல்லாரும் கல்யாணம் பண்ணிடலாம். அவ்வளவுதான், அவரோட லைஃப் முடிஞ்சிச்சு. கரெக்டா இல்லையா? அதனால பக்தர்கள்ட்ட வந்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, அபராதம் பண்ணக்கூடாது. இந்த சௌபரிமணி வந்து yes done offenses to a pure Vaishnava கருடா. கருடனுக்கு வந்து அவசியம் அஃபென்ஸ் பண்ணதுனால இந்த சௌபரிமணியால வந்து முன்னேற முடியும் அந்த யோக மார்க்கத்தில். ஓகேவா? அதனால இந்த திரௌபதிக்கும் அஃபென்ஸ் பண்ணாங்க துரியோதனன், துச்சாதனன், கர்ணன். அவங்களோட லைஃப்பும் முடிஞ்சிச்சு. கரெக்டா இல்லையா? இதுதான் அந்த பாஸ்ட் டென்ஸ். ஓகே, கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா காளியா வந்து கிருஷ்ணாட்ட ப்ரே பண்றாரு. இந்த மாதிரி நீங்க எனக்கு தண்டனையும் கொடுக்கலாம், இல்லைன்னா உங்க கருணையும் காட்டலாம் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணா சொல்றாரு, நீ வந்து திருப்பி அந்த லேக்குக்கே போயிடு, அங்க போயிடு. அப்ப நீ கருடன் வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா என்னுடைய பாதம் வந்து உன்னுடைய தலையில பட்டுருச்சு. என்னுடைய பாதம் இருக்கிறதுனால கருடன் வந்து கிட்டே வரமாட்டாரு. ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கே போயிடுவார். யமுனா வெக்கேட் பண்ண சொல்லிடுவார். ஓகே, நான் காலியா வெக்கேட் பண்ணேன் ப்ளீஸ். கருடன் வரமா? ஏன்னா கருடன் வந்தாலுமே இவர் தலையில தான் கிருஷ்ணாவோட பாதம் இருக்கு இல்லையா? ஸோ இஸ் a devotee of Krishna. கருடா இஸ் a devotee of Krishna. இன்னொரு பக்தரை வந்து இது பண்ண மாட்டார். காளியாவும் டிவோட்டி. Now he has become a devotee. காளியா has become a devotee. சில சமயம் என்ன சொன்னாங்க ஆச்சாரியர் வந்து, காளியா வந்து சில சமயம் கிருஷ்ணர் வந்து மதுரால இருந்து விருந்தாவன் போறதுக்கோ வேற இடத்துக்கு போறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லி போட்டிருக்காங்க. காளியா பயங்கர ஸ்பீடா போவார். கண்ணே நம்பிக்கை நேரத்துக்குள்ள ஒரு யூனிவர்சிட்டி இன்னொரு ஒரு பிளானட் இன்னொரு பிளானட் போயிடுவார். அந்த ஸ்பீட்ல போவார். அதனால கிருஷ்ணர் வந்து சில சமயம் காளியா மேல உட்காந்து பிரயாணம் பண்ணதா கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இட்ஸ் பிகம் a devotee. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். இப்போ யார் யார் ஏதாவது கொஸ்டின் தான் கேட்கலாம், இல்லை பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். பாயிண்ட் தான் கொஸ்டின் இருக்கா? கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கா? பாயிண்ட் தான் எல்லாம் பாயிண்ட். யாரா அதான் மூணுமே தானே. இல்ல கொஸ்டின்ஸ் இல்ல ஏதோ இல்ல. கொஸ்டின்ஸ் பண்ண மாதிரி. சரி பாயிண்ட்ஸ். யார் ஃபர்ஸ்ட் யார் கிட்ட பசங்க? கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் முடிச்சிட்டு பாயிண்ட். ஓகே? யாரோட வாகனம் காளியா? இல்ல கிருஷ்ணர்ட்ட சொல்வாரு, இந்த மாதிரி நான் நீ யூஸ் பண்ணிக்கோங்க, நானும் உங்களுடைய சேவகன் தான் அப்படின்னு சொல்லுவாரு. ஓகே, இப்போ கருடனும் காளியாவும் அண்ணன் தம்பி தான். ஓகே, ரிலேஷன் தான் ரெண்டுமே. புரியுதா? இன்னொரு சித்தியோட பையன் அந்த மாதிரி தான் வரும். ஓகே, ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தான். அதனால நானும் உங்களுடைய பார்ட் அண்ட் பார்சல் தான், என்னை வந்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி காளியா வந்து விண்ணப்பிக்கிறார். நானும் உங்க சேவையில் இருக்கிறேன்னு சொல்லி. கருடன் எப்படி உங்களை தூக்கிட்டு போறாரு, அது மாதிரி நானும் உங்க சேவையில் இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி காளியா சொன்னார் கிருஷ்ணர். போவார், ஒன்று ரெண்டு தடவை போவான்னு சொன்னேன் இல்லையா? மதுராஸ் போறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுவார் காளியா. இன்னைக்கும் வந்து கருடர் வந்து யமுனாக்கு போக மாட்டாங்களா? போவாங்களே. அவர் வந்து முனிவருக்கு அந்த டயத்துல அது வந்து அப்படி கிடையாது, பெர்மனண்டா கிடையாது. அவர் இருக்கிற வரையும் மரியாதை. அவர் போயிட்டார், அவ்வளவுதான். முடிஞ்சிச்சு. அவங்க யோகிக் ப்ராசஸ் வந்து இட்ஸ் நாட் பக்தி ப்ராசஸ். அது அது வந்து இந்த மேக்ஸிமம் டைவர்ஸ் ஆகும். சும்மா ஒன்று ரெண்டு உனக்கு பாயிண்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கிரியேட்டர் வந்து கிருஷ்ணா, ஆமா, செகண்ட் கிரியேட்டர் வந்து பிரம்மா. வெரி குட், வெரி குட், சூப்பர். யார் சொன்னாங்க? ஆசி சொல்லுங்க. கருடா வந்து கிரேட் டிவோட்டி ஆஃப் கிருஷ்ணா. கருடா இஸ் a great devotee of Krishna. வெரி குட். நீ சொல்லிட்டேல்ல, அதனால போய் நீ சொல்லு. யாரெல்லாம் வந்து பியூர் டிவோட்டி வைஷ்ணவா வந்து விக்கிறாங்களோ அவங்க பிரச்சனை பண்ணாலே பேச்சு, அவங்கள சபிக்கணும் கிடையாது, அவங்கள அஃபென்ஸ் பண்ணாலும் போச்சு. அதனால that they become their life will not be perfect. Okay?
Who realizes his mistake, Krishna shows his mercy. who realizes his mistakes and prays to Krishna. இப்ப காளியா என்ன பண்றாரு? அவருடைய மிஸ்டேக் உணர்ந்துட்டாரு, அப்புறம் ப்ரே பண்றாரு காளியா. then Krishna has forgiven him. ஓகேவா? அந்த மாதிரி. क्वेश्चन இப்போ வந்து நீ சொன்னல யாராவது டிவோட்டிஸ் வந்து ஏதாவது ப்ராப்ளம் பண்ணாலே அவங்க லைஃப் வந்து மாத்திட்டாங்க. அப்போ வந்து ரெண்டு டிவோட்டிஸ் வந்து பிராக்டிஸ் பண்றாங்கல அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வரும்ல. அப்ப என்ன சொல்றாங்க? இவங்க அவங்க திட்டுவாங்க, அவங்க இவங்க திட்டுவாங்க, அந்த மாதிரி. இல்ல பிராக்டிஸ் பண்ணும்போது they will not become fully devotees. பிராக்டிஸ் பண்ணும்போது சண்டேனாலே என்ன அர்த்தம்னா there is some material motivation. அதுல ஏதோ ஒரு தனக்கு ஏதாவது இருக்கும், அப்பதான் சண்டை வரும். நான் இப்படி நினைக்கிறேன், என்னுடைய ஆசை இது பூர்த்தி ஆயிடும், அவர் வேற மாதிரி நினைக்கிறாரு அப்படிங்கிறப்ப தனக்குன்னு வரும்போது அதுல சண்டை வரும். கிருஷ்ணருக்கு இது நல்லது அப்படின்னு நினைக்கும் சண்டையே வராது. ஓகேவா? ஸோ சண்டை வந்தாலே தட் இஸ் மீன்ஸ் தே ஆர் நாட் டிவோட்டீஸ். பிராக்டிசிங் டைப்ல அப்படிதான் இருக்கும். பிராக்டிசிங்ல ஆனா தட் இஸ் சம்டைம்ஸ் தி பாஸ்ட் டைம் தே வில் பி ஃபைட் ஆல்சோ. பீஷ்மா அந்த சைடு இருக்காரு, ரஜினி இந்த சைடு இருக்காரு இல்லையா? அப்ப தே பார்ட் ஒன்லி ரைட், டூ டிவோட்டீஸ் பார்ட் ஒன்லி. தட் இஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கிருஷ்ணா. பிராக்டிசிங் டிவோட்டீஸ்ல சண்டை வருதுங்கிறது என்னன்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் மெட்டீரியல் மோட்டிவேஷன். ஓகேவா? யார் பாயிண்ட் சொல்லணும்? சீனிஷா. There is no difference between Krishna and Krishna's Krishna and Krishna's form, name, paraphernalia, past tense. ये आने expansion. எவ்வளவு நேரம் பாயிண்ட் இல்லையா? ஆனே நீங்க ஸ்வேதா மாதா அவங்களே ஏகாதசி ஃபாலோ பண்றாங்க. ஓகே. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி வந்து true devotee of the Krishna will always succeed. will always succeed. பட் ஆனா டிவோட்டி ஆனதுக்குள்ள நிறைய சோதனைகள் வரும். ஒரு சோதனையும் பெருசா இருக்கும். அந்த சோதனைலாம் எப்படி இருக்குன்னா திரிநாதபி சுனிச்சேனா சரோரபி ஸ்ரீகிருஷ்ணனா அமானினா மானதேனா கீர்த்தனியா சதாஹரிஹி. எல்லாத்தையும் டாலண்டோடையும் பொறுமையோடையும் ரொம்ப பணிவோடையும் இருந்து அந்த கடக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்ம டிவோஷனல் பார்த்து விட்டு போயிடுவோம். ஓகே. Shubha, if we accept our mistakes and ask apologies, Krishna will forgive us. ஆமா, கரெக்ட். ஓகே, that is called prayer. அது தேஜஸ். கிருஷ்ணாவால நிறைய ஃபார்ம்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். நிறைய ஃபார்ம்ஸ் எவ்வளவு ஃபார்ம்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆனது? அன்லிமிட். இல்ல இங்க கிருஷ்ணா பாஸ்ட் டென்ஸ் எவ்வளவு ஃபார்ம்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆனது? 16000 108. கரெக்டா இல்லையா? அவ்வளவு குயின்ஸ் இருந்தாங்கல்ல, அவ்வளோரையும் மேனேஜ் பண்ணாரா இல்லையா? ஆனா கிருஷ்ணா சொன்ன மாதிரி அன்லிமிட்டெட் எக்ஸ்பென்ஷன். எப்படி அவரு ஒரு இதயத்திலேயே வந்து கிருஷ்ணா இருக்காரா இல்லையா? பரமாத்மா இருக்காருல்ல, சூப்பர் சோலா இருக்காரு இல்லையா? So that means he can unlimitedly expand. Okay? And when it is required, he can come immediately from heart to stomach. Parikshit Maharaja was in danger. Brahmastra release பண்ணியாச்சு. நியூக்ளியர் வெப்பனோட சக்தி வாய்ந்த ஒரு வெப்பன் பிரம்மாஸ்திரா. அதை யார் ரிலீஸ் பண்ணா? அஸ்வத்தாமா ரிலீஸ் பண்ணிட்டான். யாருடைய வயிற்றுல டார்கெட் பண்ணிருக்கானா? உத்தராவோட வயிற்றுல வந்து பரீட்சித் மகாராஜா அந்த வயிற்றுல டார்கெட் பண்ண உடனே அங்க வருது பிரம்மாஸ்திரா. ஹார்ட்லேருந்து தட்டு வைத்து கொண்டார். அவருடைய சக்கரத்தை வைக்கிறார், சுதர்சன சக்கரத்தை வச்சோடனே அந்த பிரம்மாஸ்திரா வந்து நல்லிப்பை ஆயிடுச்சு. பரீட்சித் மகாராஜ் சரியாயிடுச்சு. ரைட்டா? அதனால Krishna is unlimitedly expanded. In each one's heart, Krishna is there. எல்லா ஆட்டம்லயும் ஒரு அணுலையும் கிருஷ்ணர் இருக்கிறாரு. ஓகேவா? அது யார் பாயிண்ட்? क्वेश्चन யாரா சொல்லு. அஸ்வத்தாமனியும் உயிரோட இருக்கானா? Obviously yes. இன்னுமா? ஆமா, சிரஞ்சீவி சொல்லுவாங்க இல்லையா? அவனுக்கு சாபம் என்ன சாபம்னா அவன் நெத்தியில வந்து ஒரு கல் இருக்கும். அந்த ஜுவல் அந்த ஜெம் இருக்கு இல்லையா? அந்த ஜெம்மை எடுத்தாச்சுன்னா அவனுக்கு நிறைய வியாதிகள்லாம் வந்துடும். ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகிடும். ஓகே, அதனால அவன் வந்து அந்த ஜுவல் அப்பவே நெத்திலே இருக்கும். அவன் ரொம்ப இளமையாவே இருக்கும். ஓகே, இந்த பிரம்மாஸ்திரத்தை இப்படி விட்ட உடனே கிருஷ்ணருக்கு கோவம் வந்துடும். அந்த இதை வெட்டி எடுக்க சொல்லிடுவார். அதை வெட்டி எடுத்துருவாங்க, அந்த ஜுவல்லை எடுத்துருவாங்க. அந்த ரத்தம் வரும். அந்த ரத்தம் கூட இன்னும் அவனுக்கு ஆறாயிரம் நினைக்கிறேன். அந்த மாதிரி இஸ் ஒன்லி சஃபரிங். எல்லாமே ஃபுல்லா சஃபரிங் தான் அவனுக்கு வந்து டில் கலியுகம் முடிகிற வரையும். 4,27,000 years he has to only suffer.
டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாம் உங்ககிட்ட வரவே மாட்டாங்க, எல்லாம் அவனை விரட்டி தான் விடுவாங்க நீ பண்ண பாவத்துக்கு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து அவனுக்கு சாபம் கொடுத்துருவார். அதனால he is not able to come to anyone's place. He is still living. Ashwatthama is still living. Vedavyasa is still living. Hanuman is living. Bhishma is living. Parashuram is still living. இந்த மாதிரி சிரஞ்சீவிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க they are still living. அடுத்த யுகத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய கிங்ஸ் வந்து இன்னும் they are still living somewhere in Himalayas. அடுத்த யுகம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த யுகத்தை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கிங்ஸுமே இன்னும் லீவ் பண்றாங்க. இந்த யுகம் முடிஞ்சோன்னா அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களாம் வேற வேற பிளானட், நம்ம எர்த் பிளான் பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கோம், வேற பிளான்ல இருப்பாங்க. ஓகேவா? எஸ், மாஸ்டர் சென்ஸ் கிருஷ்ணா. அடுத்த பாயிண்ட் பேசக்கூடாது, அடுத்த பாயிண்ட் யாருக்கு கொஸ்டின்? சொல்லுங்க. ஹனுமான்ஜி வந்து ராமரோட டிவோட்டி. ஓகேவா? ஆனா எப்படி ஒரு கேண்டில் இருந்து, ஒரு கேண்டில் தெரியுமா உனக்கு? மெழுகுவர்த்தி தெரியுமா? கேண்டில் தெரியுமா? விளக்கு. ஒரு விளக்கு இருக்கு இல்லையா, அது மாதிரி நிறைய விளக்கு இருக்குன்னு வச்சுக்கோ. வீட்டுல நிறைய விளக்கு, கார்த்திகை எழுதுவாங்க, கார்த்திகை தீபம் தெரியுமா? அது நிறைய விளக்கு ஏற்றுவாங்கல்ல. முதல்ல ஒரு விளக்குல இது பண்றோம், எரிய வைக்கிறோம், அதான் ஃபர்ஸ்ட் விளக்கு. கரெக்டா? அந்த விளக்கை வச்சு என்ன பண்றோம்? மற்ற விளக்கையெல்லாம் பொருத்துறோம், எரிய வைக்கிறோமா இல்லையா? இப்ப எல்லா விளக்கும் எரியுதா இல்லையா? இப்ப எல்லா விளக்கும் சேம் தானே? எல்லா விளக்குலயும் ஒளி வருதா? ஈக்குவல் ஒளி வருதா? இப்ப எல்லா விளக்கும் சேமா இல்லையா? சேம். ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு விளக்கு இருக்கா இல்லையா, அதுதான ஒளி கொடுத்தது. அப்ப அது ஃபர்ஸ்ட் விளக்குன்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து இஸ் a source. இப்ப ராமர், நரசிம்மா இவங்கெல்லாம் வந்து அவங்க இன்னொரு விளக்கு மாதிரி இன்னொரு அவதாரம். ஓகே, அதனால ஹனுமான் வந்து he likes ராமா so much. அதனால ஹனுமான் வந்து ராமருக்குன்னு ஒரு பிளானட் இருக்கும், அந்த பிளானட்ல போயிடுவார். எல்லாருமே டிஃப்ரெண்ட் பீப்புள், நம்ம எல்லாருக்கும் ஒரு இது குவாலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதுக்கேற்றாவே நமக்கு லைக்கிங்ஸ் தான் இருக்கு. அதனால ஹனுமானுக்கு பிடிச்சது யாரு? ராம பிளானட் போயிடுவார். அது வந்து நம்ம அந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியாது. கிருஷ்ணா, ராமா, வராஹா, ஓகே, நரசிம்மா, வாமனா, இது எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் பிளானட்ல இருக்கிறாங்க. தனித்தனி பிளானட் இருக்கும், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தனித்தனி. ஆமா, எல்லாம் பெர்மனன்ட். தே ஆர் ஆல் டிஃபரெண்ட் பர்சனாலிட்டிஸ். அவங்க எல்லாம் தனி பிளானட் இருக்கும். அயோத்தியாவுக்கு வந்தா எல்லாம் ராமலிங்க, அதே மாதிரி இந்த அயோத்தி மக்கள் எல்லாம் ராமாவோட பிளானட் போயிடுவாங்க. அதே மாதிரி சைத்தன்யா ஹேஸ் ஹிஸ் ஓன் பிளானட், கிருஷ்ணா ஹேஸ் ஹிஸ் ஓன் பிளானட், கோலோகம் வந்தாங்க. ஓகே, ஆனா இந்த மெட்டீரியல் வேர்ல்ட விட்டு போனாதான் அங்க போக முடியும். அதுக்கு என்ன மந்திரம்னா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம. அதுதான் வந்து இது சொல்யூஷன். இப்ப ஹனுமான்ஜி வந்து கலியுகத்துல வந்து முராரி குப்தா வந்தார். பேர் என்ன? அவர் ஒரு டாக்டர், முராரி குப்தான்னு சொல்லி டாக்டரா வந்தார் ஹனுமான்ஜி. அப்பயும் அவர் ராமர் தான் கூப்பிட்டாரு, ஆனா ஹரிகிருஷ்ண மந்திரம் தான் அவரும் சொன்னார். ஓகேவா? கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபு வரும்போது முராரி குப்தா வர்றார். அவரு ஹனுமான்ஜினால அவருக்கு ராமரோட அட்டாச்மெண்ட் இருந்தாலும் அவர் ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்வார். புரியுதா? ஏன்னா கலியுகத்துடைய தாக்கம் அந்த மந்திரத்துல தான் போகும். இந்த கலியுகத்துக்கே உண்டான சங்கீத மந்திரம் வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. புரியுதா? அதனால எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளானட்டுக்கு போகணும்னு நினைச்சாலும் இந்த கலியுகத்துல இதுதான் பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? வேற ஒரு பாயிண்ட் இருக்கா? Although Apostle's devotee of Krishna, his life will be ruined. His life will be ruined. Correct. He may be bigger yogi. இவர் சௌரியமணிலாம் பயங்கர பெரிய யோகி தான், இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை வந்து அவருடைய யோக வாழ்க்கை முடிஞ்சது அதோட. ஆமா, அழிஞ்சிடுச்சு. ஓகே, ரைட். அப்புறம் we can't understand Krishna's pastimes without material senses. ஆமா, அது என்ன பண்ணும்? சென்சஸ், மெட்டீரியல் சென்சஸ் நம்ம வந்து அது வந்து அட்ராக்ஷனால தான்
பியூரிஃபை பண்ணும். என்ன பண்ணும்? அது கண்டாமினேட்டா இருக்கு இல்லையா, அதை பியூரிஃபை பண்ணும். அது பியூரிஃபை பண்றதுக்கு என்ன ப்ராசஸ்? ஃபர்ஸ்ட் we have to clean the tongue. டங்க வந்து அடக்கணும். அது எப்படி அடக்குறது டங்க? taking பிரசாதம் by chanting ஹரே கிருஷ்ண மகாமந்திரா. இது ரெண்டு தான் வழியே தவிர மத்த எந்த வழியும் கிடையாது. டங்க அடக்கணும்னா நேர்கோட்டில் இருக்கு இல்லையா, வயிறு ஜெனிடல்ஸ் நேர்கோட்டில் இருக்கு, மத்த எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அடங்கிடும். அது நாக்கு அடக்காம மத்த எதையும் அடக்க முடியாது. ஓகேவா? அது யாருக்கு பாயிண்ட் இருக்கு? சந்தோஷ் பாயிண்ட் இருக்கு. அவனுக்கு பாயிண்ட் நிறைய இருக்கு. சொல்லு. நான் டிவோட்டிஸோட ஆர்ட்ல வந்து கிருஷ்ணா will be as witness. டிவோட்டிஸோட ஆர்ட்ல வந்து கிருஷ்ணர் வந்து வழிகாட்டியா இருப்பார். வெரி குட். அப்புறம் யாருக்கு பாயிண்ட் இருக்கு? ரிஷிகேஷா அதுக்கு கண்ட்ரோலர் ஆஃப் மாஸ்டர் ஆஃப் சென்சஸ். கிருஷ்ணா knows the destination of all living beings. எல்லாரோடைய டெஸ்டினேஷன் கிருஷ்ணருக்கு தெரியும். பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் மூணுமே தெரியும். திரிகால ஞானி. மூன்று காலம் தெரிஞ்ச ஞானி. அப்புறம் he is the root cause of the world. வெரி குட். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு செய்ய நினைக்கிறோம் ஆனா செய்ய வேண்டாம் கெட்டது அப்படின்னு சொல்றது கிருஷ்ணா தான். உள்ளேன்னு சொல்றாரு. ஓகே, அதனால நமக்கு வந்து சுகிருத்துன்னு சொல்லலாம். கிருஷ்ணன் வந்து இஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நமக்கு வந்து நினைக்க கூடாது ஐயோ நமக்கு யாருமே இல்லையே இந்த உலகத்துல. ஆக்சுவலா நமக்கு நிறைய பேர் இருந்தாலும் they cannot help you. அவங்களால உங்களை ப்ரொடெக்ட் பண்ணவே முடியாது. ஓகே, நமக்கு பெரிய சேனை கையில இருக்கு. எங்க அம்மா அப்பா குழந்தைங்க தாத்தா பாட்டி எல்லாம் என்னை சுத்தி இருக்கிறாங்க, எல்லாம் என்னை ப்ரொடெக்ட் பண்றாங்க. இல்ல, no one can save you except கிருஷ்ணா. திரௌபதிக்கு வந்து மிக வலிமை வாய்ந்த 5 கணவர்கள், ஒரு கணவன் கிடையாது. எத்தனை கணவர்கள்? 5 கணவர்கள், ஹை ஹஸ்பண்ட்ஸ் திரௌபதி மாத்திரம். அவ்வளோ வலிமையான ஹஸ்பண்ட்ஸாலையுமே திரௌபதியை காப்பாற்ற முடியல. கரெக்டா இல்லையா? அதனால நம்ம வந்து காப்பாற்றக்கூடியவர் வந்து கிருஷ்ணர் மாத்திரம் தான். சுகிருத்துன்னு சொல்றோம் அவரை. ஓகே, இஸ் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட். நமக்கு எப்ப கஷ்டம் வந்தாலும் சரி, எப்ப நம்ம ரொம்ப வருத்தமா இருந்தாலும் சரி, அந்த டைத்துல கிருஷ்ணரை பத்தி நினைச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஹாப்பினஸ் வந்துடும். he will definitely protect us. there is no doubt. இந்த குழந்தைங்கலாம் மனசுல இருந்தாலும் ஆழமா பதிய வச்சோம். ஓகே, whenever you are feeling very very sorry, வருத்தமா இருக்குது, எனக்கு வந்து உலகத்துல இப்படி ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறப்ப you think of Krishna. Krishna will definitely show mercy upon you. தன்னுடைய கருணையை ஃபுல்லா கொடுப்பார். ஓகேவா? அவ்வளோதான். உனக்கு இதுதான் அவ்வளோதானே? ஓகே, முடிச்சிடலாமா கிளாஸ்? ஒரு 5 minutes ஆகுதான். ஓ 15 minutes ஆகுது. ஓகே, நாளைக்கு முடிச்சுக்கலாம். திருப்பி நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே மீட் பண்ணலாம் 6:10. ஓகே, சாட்டர்டே கிளாஸ் கூட நீ அட்டன் பண்ணலாம். ஒரு எக்ஸாம் இருக்கு, நீ எழுதலாம். எக்ஸாம்லாம் சந்தோஷ் எழுதலாம். கிஃப்ட் ஃப்ரம் காட். ஓகேவா? சேர்ந்து பண்ணலாமா? நமஸ்தே
நிதாய் கௌர பிரேமானந்தே ஹரி ஹரி பால் எல்லாம் வரும் கட்டிமா ஹரே கிருஷ்ணா எல்லாம் வரும் ஓகே ஹரே கிருஷ்ணா next week meet பண்ணலாம் Saturday ஹரே கிருஷ்ணா Hare Krishna, Hare Krishna, Hare Krishna, Hare Krishna. Hare Krishna, Hare Krishna, Hare Krishna, Hare Krishna.